நேற்று முதலே அதற்கான ஏற்பாடுகள் நேரு உள் விளையாட்டு அரங்கில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சற்று நேரத்தில் தாவேகா தலைவர் விஜய் முதலமைச்சராக பொறுப்பேற்பதற்காகவும் ஆட்சி அமைப்பதற்குமான அழைப்பு மற்றும் அவருடைய புதிய அமைச்சரவை அமைப்பதற்கான அழைப்பையும் ஆளுநர் அர்லேக்கர் வெளியிடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கு முன்னதாக 112 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு கடிதம், மேலும் 6 சட்டமன்ற உறுப்பினர்களின் தேவை ஆகியவற்றை நிரூபிப்பதற்கான முறை உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் தொடர்பாகவும் ஆளுநர் அர்லேக்கர் தாவேகா தலைவர் விஜயுடன் விவாதித்ததாக கூறப்படுகிறது. ஆளுநர் ஒருவேளை இன்னும் சற்று நேரத்தில் ஆட்சி அமைக்க அழைப்பு விடுத்தால் இப்போது மற்ற கட்சிகளும் அந்த ஆதரவு கடிதத்தை வழங்குவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது. அதுவும் மதசார்பற்ற ஆட்சி அமைவதற்காக என்ற ஒற்றை இலக்குடன் திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகளுக்கே அந்த முழுமையான வாய்ப்பு தகுதி இருப்பதாக கருதப்படக்கூடிய சூழ்நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணியில் இருப்பதால் அவர்களுக்கு விஜய் அழைப்பு விடுக்கவில்லை. விஜய் அழைப்பு விடுத்தது அனைத்துமே அங்கு திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகளுக்குத்தான் அவர் அந்த அழைப்பை விடுத்தார். இந்த சூழ்நிலையில் விஜய் ஆட்சி அமைப்பதற்கான அழைப்பு இன்னும் ஆளுநரால் விடுக்கப்படவில்லை. சற்று நேரத்தில் ஆளுநர் அந்த அதிகாரப்பூர்வ அழைப்பை விடக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த அழைப்பு கடிதத்தை ஆளுநர் விஸ்வநாத் அர்லேக்கர் இன்னும் சற்று நேரத்தில் வெளியிடுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ஆளுநரை சந்தித்து விஜய் வீடு திரும்பிய பிறகு அந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு கடிதம் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த கடிதத்தின் மூலமாக ஆளுநர் பதவியேற்பு விழா நிகழ்ச்சியின் நேரம் மற்றும் இடத்தை முடிவு செய்து கொள்ளலாம். ஆளுநரின் அனுமதி இல்லாமலேயே, ஆளுநரின் அழைப்பு விடுக்கப்படாமலேயே நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் பதவியேற்பு விழா ஏற்பாடுகளை சினிமா ஷூட்டிங் போல பிரம்மாண்டமாக ஏற்பாடு செய்தது ஒருவேளை ஆளுநர் அர்லேக்கருக்கு சற்று நெருடலை ஏற்படுத்தி இருக்கலாம். அதனால் தாமதப்படுத்தி அந்த அழைப்பை இன்று அவர் வெளியிடுகிறாரோ என்ற ஒரு சந்தேகமும் இப்போது எழுந்திருக்கிறது. மேலும் மத்திய அரசின் அந்த பிடிமானத்தை ஆளுநர் மூலமாக விஜய்க்கு தெரிவிக்கும் வகையில் இந்த ஆளுநர் ஆட்சி அமைக்க அழைப்பு விடுப்பதற்கு சற்று நேரம் தாமதித்திருக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கு முன்னதாக 1989 இதுபோல கர்நாடக மாநிலத்தில் எஸ்ஆர் பொம்மை முதலமைச்சராக இருக்கும் பொழுது பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கான ஆதரவு எம்எல்ஏக்களின் கடிதத்தை அழைத்து கொடுத்தும், ஆனால் அப்போதைய ஆளுநர் வெங்கட சுப்பையா எஸ்ஆர் பொம்மையை ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்கவில்லை. அதுபோன்ற சூழ்நிலை இப்போதும் ஏற்பட்டு விடுமோ விஜய் விவகாரத்தில் என்ற எதிர்பார்ப்பும் பிரச்சனையும் சட்ட சிக்கலும் எழுந்த சூழ்நிலையில் இப்போது தாவேகா தலைவர் விஜயை ஆட்சி அமைப்பதற்கு ஆளுநர் அழைப்பு விடுத்திருப்பதாக அதிகாரபூர்வமற்ற தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இன்னும் சற்று நேரத்தில் அந்த கடிதம் வெளியான பிறகு அது அதிகாரபூர்வமானதாகப்படும். அதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக தெரிகிறது. நீடிக்கும் இந்த சஸ்பென்ஸ் மற்றும் கிளைமாக்ஸ் விஜய் திரைப்படத்தை போலவே அவருடைய ஆட்சி அமைப்பதிலும் அந்த கிளைமாக்ஸ் சஸ்பென்ஸ் இன்னும் நீடித்துக் கொண்டே இருக்கிறது. இடைவேளைக்கு பிறகு என்று இல்லாமல் இன்றாவது அவர் ஆட்சி அமைப்பாரா என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. விஜயின் சர்க்கார் கிளைமாக்ஸ் நெருங்கிவிட்டது. இன்னும் சில நிமிடங்களில் கிளைமாக்ஸ் காட்சிகள் நிறைவு பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விஜயை ஆட்சி அமைப்பதற்கு இப்போது ஆளுநர் விஸ்வநாத் அர்லேக்கர் எந்த நிமிடத்திலும் அந்த அழைப்பை விடுப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் இன்னும் அதிகாரபூர்வமாக அழைப்பு விடுக்கப்படவில்லை. அதை எதிர்நோக்கி அனைவரும் காத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஆளுநர் மாளிகையில் இருந்து அந்த அழைப்பு கடிதம் விஜய்க்கு அனுப்பப்பட்டு விஜய் அதை வெளியிடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆளுநர் விஸ்வநாத் அர்லேக்கர் தாவேகா தலைவர் விஜயை ஆட்சி அமைக்க அழைப்பாரா அல்லது இன்று இரவு வரை இந்த சஸ்பென்ஸ் நீடிக்குமா என்ற கேள்விக்கு இன்னும் விடை தெரியவில்லை. ஒரு சில நிமிடங்களில் இப்போது விஜய்க்கு ஆட்சி அமைப்பதற்கான அழைப்பை விடுப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போதைய நிலவரப்படி ஆளுநர் அர்லேக்கரை சந்தித்து விட்டு விஜய் இப்பொழுது வீடு திரும்பி இருக்கிறார். இன்னும் சில நிமிடங்களில் விஜயை ஆட்சி அமைக்க அழைப்பு விடுப்பார் என ஆளுநர் அழைப்பு விடுப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது.